ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 11வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 63 கிலோ 450 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிப்போம். இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் டீ எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 11 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இது வாட்டர்மெலன் ஜூஸ் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு கம்பு தோசையும் மாங்காய் தொக்கும், அதாவது மாங்காவை நல்லா திருவிட்டு மிளகாத்தூள் நம்ம எப்படி ஊறுக்காய் பண்ணுவோமோ ஆயில் கம்மியாக போட்டு அது மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்ட லஞ்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸ் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. நைட் வந்து ஒரு டம்ளர் ஹனியும் லெமனும் போட்ட மாதிரி சூடான தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க டயட்டில் எடுத்துக்கிட்ட ஆகாரங்கள் இதுதான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நானும் ஹரிணியும் ஒன்றா தான் ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் என்னால் வேலை காரணமாலாம் என்னால் பண்ண முடியல. ஆனால் ஹரிணி டெய்லியும் வீட்டில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஃபஸ்ட்டு தூப்புக்கரணம் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, அவங்க வீட்டிலேருந்து செய்கிறாங்க அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஹரிணி இந்த டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன 3 வேளையும் அவங்களுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்டு நான் செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வெயிட் குறைஞ்சிது. ஆனால் உடம்புல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாத மாதிரி நார்மலாகவே இருந்தாங்க. இந்த ஒரு 11 நாளாக இந்த டயட் மெனு எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணியோட முகம் வந்து கொஞ்சம் வாட்டமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்ன இருந்ததை விட அந்த முகம் வந்து லைட்டாக அவங்களுக்கு ஷேப் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி பாடியிலேருந்து சேஞ்ச் இருக்க மாதிரி இப்போதைக்கு எனக்கு தெரியல. ஆனால் வெயிட் மட்டும் ஒரு 2 kg வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்னும் அவங்க வந்து எப்படியும் ஒரு 8-9 கிலோவாவது லாஸ் பண்ணணும். இந்த 2 monthஸில் அவங்க எவ்வளோ அளவு லாஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியலனாலும் அவங்க வந்து ஒர்க் அவுட் வந்து டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, பார்ப்போம் இந்த 2 months வந்து முடியும் பொழுது அவங்க எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா வெயிட் அதிகமாகிட்டோம். அதை லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சின்ன வயசுலேயே குழந்தைங்க வெயிட் அதிகமாகிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க வெயிட் அதிகமாகாமல் மீடியமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஆகிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டயட் பண்ணி அவங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணுறது அவங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.